Hello viewers, welcome to Max Tamilnadu channel. In this video என்ன பார்க்க போறோம்னா chapter 1 relation and functionல exercise 1.5ல 6th sum தான். Question என்ன கொடுத்திருக்காங்க? Let f of x equal to x square minus 1. f of x ஓட வேல்யூ என்ன? x square minus 1 னு கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? First oneல f composite of f கண்டுபிடிக்கணும். Then second oneல f composite of f composite of f. சரியா? First one என்னன்னு பார்த்துடலாம். f composite of f. f composite of f நம்ம எப்படி எழுதுவோம்? first term என்ன இருக்கோ அது அப்படியே போடுவோம். then f of x. second term second வச்சுக்கணும். first term first வச்சுக்கணும். second term second வச்சுக்கணும். சரியா? இப்போ f of x ஓட வேல்யூ என்ன? x square minus 1. so அந்த வேல்யூ வந்துட்டு எடுத்து அப்படியே போஸ்ட் பண்ணிடுறோம் கீழே. then f of x square minus 1 எழுதிட்டோம். then f of x இருக்கே, f of x க்கு என்ன கொடுத்திருக்காங்க? x square minus 1 தான் கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த டேர்ம்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்படின்னா எப்படி பண்றது? இந்த x க்கு பதிலா இந்த டேர்மை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சரியா? இந்த x க்கு பதிலா x square minus 1 the whole square minus 1. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த x மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்றோம். சோ அந்த x க்கு மட்டும் இந்த வேல்யூ முழுசா எழுதுறோம். இந்த பவர் அப்படியே போடுறோம். இந்த -1ஐயும் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சரியா? இது வந்துட்டு இப்ப நமக்கு என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a square minus a minus b the whole square ஃபார்முலால இருக்கு. சரியா? இந்த ஃபார்முலா நம்ம பிரிக்கலாம். பிரிச்சா என்ன ஆகும்? a square, a ஓட வேல்யூ என்ன இருக்கு? x square இருக்கு. x square the whole square minus 2 into x square into 1 then plus 1 square minus 1. இந்த -1 அப்படியே போட்டுறோம். சரியா? நம்ம a minus b the whole square ஃபார்முலா படி a square minus 2ab plus b squareல பிரிச்சாச்சு. சரியா? பிரிச்சுட்டு இது நம்ம -1 ஓட வேல்யூ -1. 1 into 1 1 தான். so +1 -1 கேன்சல் ஆயிடுது. கேன்சல் ஆயிடுச்சா? then x பவரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா 2 into 2 4. so x4 x power 4 ஆகும். then இதை நம்ம மூணுத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 2x square கிடைக்கும். இதுதான் வந்துட்டு f composite of f ஓட வேல்யூ. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு. செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? f composite of f ன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? நம்மளுக்கு f composite of f ஓட வேல்யூ தெரியும். சோ நம்ம இது மூணும் கண்டுபிடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி இதை கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இதுக்கு பதிலா இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். f composite of f. ஃபர்ஸ்ட் ஒன் f composite of ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு? f அப்படியே எடுத்து எழுதுறோம். f composite of f க்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். x power 4 minus 2x square. இதுதான் நம்ம f composite of f ஓட வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றோம். then பழைய ஃபார்ம் தான். f of x ல என்ன இருக்கு? x square minus 1 இருக்கு. சோ இந்த x க்கு பதிலா இந்த ஃபுல் டேர்மையுமே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இந்த x க்கு மட்டும் தான். சரியா? இந்த பவர் ஸ்கொயர் அப்படியே நம்ம எழுதணும். இந்த x மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ண போறோம். x ரீப்ளேஸ் பண்ணா என்ன ஆகும்? x power 4 minus 2x power 2 the whole square minus 1. சரியா? இதை வந்துட்டு நீங்க a minus b ஃபார்ம் ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல தான் இருக்கு. நீங்க இதை ஃபுல்லா பிரிச்சு எலாபரேட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்க சம் இதோடவே ஸ்டாப் பண்ணிக்கிட்டாலும் நம்மளுக்கு போதும் தான். ஸோ f composite of f ஓட வேல்யூ நீங்க இதோட நிறுத்திக்கிட்டா ஓகே. நீங்க இல்ல நான் வீட்டுல போட போறேன் அப்படின்னா நீங்க சேம் a ஸ்கொயர் minus 2ab plus b ஸ்கொயர் ஃபார்முலா படி சப்ஸ்டிட்யூட் பண்ணி நீங்க வேல்யூஸ் கண்டுபிடிச்சுக்கலாம். இதோட 6 சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம 7 சம் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ.